ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன், சீக்கிரம் கிளம்பி வா. டேய், இவ்வளோ நேரம் எங்கடா போனா? இல்லை மச்சான், வீட்டில் ஒரு சின்ன வேலை. சரி, வந்து உட்காரு வா. மச்சான். சொல்றா. இல்லை மச்சான், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா. சரி, என்ன பழைய மாரி யூடியூபர் ஆக போகிற அதானே? இல்லை மச்சான், அது வந்து டேய், நீ என்ன பைத்தியமாடா நீ? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க இப்ப. ஆமாம், நீ ஃப்யூச்சரில் நீ என்ன தான் பண்ண போகிற? நீ எப்போ பாரு யூடியூப்புங்கிற, டேரக்டருங்கிற, சொன்னாலும் கேட்கவே மாட்ற. வீட்டில் அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போடான்னு சொன்னால் கேட்க மாட்ற. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னால் கேளுடா. எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கியே. எனக்காவது ஒரு ஆம்பிஷன் இருக்கு, உனக்குன்னு என்ன இருக்கு? சும்மா தம்மு தண்ணி கஞ்சான்னு சுத்திக்கிட்டு இருக்கிற. நீ என்னை பற்றி பேசுற? உன்னை ஃபஸ்ட்டு ஒழுங்கா பாரு முடியும். என்னடா சொன்ன? நீ என்னை அடித்தாலும் அதான்டா உண்மை. ஆமாம், நான் குடிகாரனாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் நீ ஃப்யூச்சரில் உன் கனவை சொல்லி சொல்லியே நீ பைத்தியக்காரனாகவே ஆக போறியே. டேய், நீ எப்போ என்னை குடிகாரனை அசிங்கப்படுத்தினியோ இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. நீ யாரோ நான் யாரோ. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நீ இவன் கோச்சிக்கிட்டு போறான். இவனே வந்து ஆரம்பிச்சான், இப்போ இவனே கோச்சிக்கிட்டு போறான். என்னடா இது, நல்லது கேட்க ஆளடா. சரி. என்னடா இது, எவனும் இல்லாம கடுப்பா இருக்கு. சரி, போனையாவது பார்ப்போம். என்னடா இது, போன் யூஸ் பண்ணாலும் கடுப்பாது. சரி, எங்கேயாவது டீ குடிக்காவது போவோம். ஏய் ஆமாச்சான். இவன் என்னடா இங்க உட்காந்துருக்கான்? ஆமாச்சான், நல்லா இருக்கியாடா? என்னடா இந்த பக்கம்? இல்ல மச்சான், கடுப்பா இருந்துச்சு, அதான் டீ குடிக்கலான்னு வந்தேன். டேய், காலேஜும் முடிஞ்சிட்டு ஃபியூச்சர்ல என்னதான்டா பண்ண போற நீ? இல்ல மச்சான், உனக்கே தெரியும், எனக்கு கவனம் ஃபுல்லா சினிமால தான் இருக்கு. அதை விட்டு வெளில வரவே முடியல. சினிமா தான் எனக்கு ஒரே இது. டேய், உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்குடா. எப்ப பார்த்தாலும் சினிமா சினிமாங்கிறிய, சினிமால ஜெயிச்சிட்டியா நீ? ஃபர்ஸ்ட் நீ சினிமா சினிமான்னு சொல்றத நிப்பாட்டுடா. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துற வழியை பாருடா. என்னடா டேய், நீங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சுதானடா என்னோட பர்சனல்லாம் உன்கிட்ட ஷேர் பண்ண. கடைசியா நீயே இப்படி நெகட்டிவா பேசுறியடா. இதுக்குதான் உங்களை மாரி ஆளுங்க கிட்ட எல்லாம் என் ஆம்பிஷன் எல்லாம் சொல்லக்கூடாது போல. போடா டேய். டேய், சாரிடா மச்சான், நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன்.
இன்னும் தப்பாக நினச்சிக்காதடா, உன்னால் கண்டிப்பாக முடியும்டா. என்னடா அவன் அதிசயமாக கால் பண்ணுறான்? ஹலோ ஹலோ மச்சான், ஒரு நிமிஷம். ஹலோ, என்னடா சொல்கிற? உண்மையாவா மச்சான்? டூருக்கா? நான்லாம் ரெடி மச்சான். காசுலாம் பிரச்சனையே இல்லை. ஜிபேல இப்பயோ நம்பர் அனுப்பிச்சு விடு, நான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன். நான் வரேன் மச்சான். இப்போ நீ எங்கே இருக்க? சரி, நானே கிளம்பி வரேன். என்னடா இங்கே தான் இருக்கீங்களா? என்ன பசங்க டூர் போகிறாங்க போல, என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி உடனே மாற்றி விட்றேன் ஃபோனில். நான் உன்னை கூப்பிட்டேனா? இல்லை, நான் உன்னை கூப்பிட்டேனா? டேய், பசங்கக்கிட்ட ஒன்றால் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்டா. என்னன்னு எனக்கு தேவையாடா? பசங்க என்ன கேட்குற ஒரே கேள்வி என்னம்மா, என்னடா இவனை எங்கே பார்த்தாலும் அழைச்சிக்கிட்டு போகிறேன், எங்கே பார்த்தாலும் செலவு பண்ணுறா, உனக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டான்னு ஒரு மாதிரியாக பேசுகிறான். இப்போ கூட ஒன்றும் இல்லை மச்சான், இந்த டூருக்கு நீ வர வேணாம். நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. ஓகேவா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. சொன்னது புரிஞ்சிச்சில்ல? புரிஞ்சா சரி. சரி, என்னன்னு பாரு மச்சான். டேக் கேர். என்னடா இவன் இப்படியும் பேசுவானோ அப்படியும் பேசுவானோ? இப்போ ஏன்டா ஃபோன் அடிக்கிறது? ஹலோ ஹலோ, யாரு? ஆமாம், நான் தான் முகுந்தன். என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் பல காலம் பார்த்தாச்சுங்க. இந்த மாதிரி தான் ஃபோன் அடித்து சும்மா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நான் சொல்கிறத நம்பவே முடியல சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சார், இதே ஏமாத்திட மாட்டீங்களே? உண்மைதானே? ஏற்கனவே நிறைய பேர் என்னை எவ்வளோ ஏமாற்றிட்டாங்க சார். உங்களை நம்பி தான் சார் வரேன். லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அங்கே வந்து நிற்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ப்ரோ 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 ப்ரோ, ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுங்களேன் சத்த. யார் நீங்கள் வண்டி நிப்பாட்டுறீங்க? ப்ரோ, ஒரு நிமிஷம் இறங்குங்க ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? ஏன் வண்டி நிப்பாட்டுறீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? ப்ரோ, நமக்குள்ளே இந்த வம்பு சண்டைலாம் தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் என் கூட கொஞ்சம் தனியாக வரீங்களா ப்ளீஸ்? வாங்க வாங்க ப்ரோ. என்னதான்னு சொல்லுங்க ப்ரோ. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கீங்க. சரி, நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வரேன். டேவிட் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஞாபகம் இருக்கா அவனை? ஆமாம், டேவிட் என் ஃப்ரெண்டு தான். என்ன அவனுக்கு? ஓ, பரவாயில்லையே, ரொம்ப க்ளோஸு போல் நீங்கள் 2 பேரும். ஆமாம், அவன் என் ஃப்ரெண்டு தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? விஷயத்துக்கு வாங்க ப்ரோ, நம்மளுக்கு இந்த சுற்றி வளைச்சி பேசுகிற பழக்கம்லாம் இல்லை. நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வரேன். உங்கள் ஃப்ரெண்டு டேவிட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டான். அந்த விஷயமாவது தெரியுமா இல்லை எப்படி? ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, ரொம்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனே கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களாலே அவனை காப்பாற்ற முடியல. ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறீங்க. இன்னொன்று உங்களை பற்றியே சொல்லியிருக்கான். நீங்கள் செஞ்சது தான் ப்ரோ 100க்கு 100 சரி. இப்போ மட்டும் உங்கள் கூட இருந்தால் நீங்களும் நாசமாக போயிருப்பீங்க, உங்கள் கனவும் நாசமாக போயிருக்கும். இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. பல டைம் நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ தான் சொல்லணும்னு தோணுச்சு ப்ரோ. ப்ரோ, இங்கே எவனோ பெரிய ஆளும் இல்லை, சின்ன ஆளும் இல்லை ப்ரோ. எங்கே சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் உங்கள் கனவை நோக்கி அடித்து நோக்கி போயிட்டே இருங்க. நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறீங்க ப்ரோ. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, டேக் கேர், பார்ப்போம்.
ஏய் நின்றா வரேன்டா. இவன் வேற. டேய் இப்போ என்ன கத்திக்கிட்டே இருக்க? அதான் வந்துட்டேனே. வண்டி எடு போ. என்னடா அவன் டேவிட்டை பற்றி எதோ சொல்லிட்டு போகிறான், ஒன்றுமே புரியலடா எனக்கு. என்னடா சின்ன வயசுலேருந்து ஒன்றுமா பழகணும், ஒரு சண்டைன்னு விலகணும், அதுக்குள்ளே இறந்துட்டேன் ஏதோ சொல்கிறானோ. அவன் இறந்துட்டாங்கிற விஷயத்த கேட்க என்னால் ஏற்றுக்கவே முடியல. என் கூட இருந்தப்போ நல்லா தானே மச்சான் இருந்த. யாரு கூட போய் என்ன பண்ண, உனக்கு என்ன ஆச்சு, ஒன்றுமே தெரியாமல் இருக்கணும்டா. அவன் கூட இருக்கிறவங்களே அவ்வளோ பேச்சு பேசுறானுங்க. இப்போ என் மச்சான் கூடவே இல்லை, இன்னும் என்னென்னலாம் பேச போகிறாங்க ஏதோ. டேய் சொல்கிறத கேளுடா. நீலாம் எங்கடா உருப்பட போகிற? டேய் உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருதுடா. டேய் டேய் நான் உன்னை கூப்பிட்டேனாடா? என்னமோ நான் கூப்பிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க. நம்ம எது நினச்சாலும் எது பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதுக்கு நம்ம மற்றவன்கிட்ட கேட்காம நமக்கு நம்ம தோன்றதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்.